Get up. Hey, ஒரு வழியாலே முடிச்சிட்டா. ஏய், வந்தாலும் சொல்றல. அமைதியா. விஸ்வாக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? ஒரு சும்மா விட மாட்டான். ஏய், நான் கேட்ட பணத்தை கொடுக்க போறியா இல்லையா? அப்புறம் நீ எதிர்பார்க்காததெல்லாம் நடந்துரும். நீ என்ன பண்ணாலும் எங்கள்கிட்ட தப்பிக்க முடியாது. ஒழுங்கா கேட்ட பணத்தை கொடுத்துரு. இனிமே எனக்கு ஃபோன் பண்ணாத. இன்ஜின் ஏதோ ப்ராப்ளம் போடுது சார். ப்ராப்ளம் என்னன்னு தெரியல சார். படத்தில் வச்சுட்டு கேட்ட வர தான் கரெக்டாக இருக்கும் நினைக்கிறேன். அதுக்கு சார் வேறு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நான் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டேன். என்னாச்சு? வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு. சரி, என் வீட்டுக்கு போலாமா? இல்லை பரவாயில்ல, ஃபோன் பண்ணியிருக்கு, வேற வண்டி வருது. சார், வீடு பக்கத்துல தான் இருக்கு. கார் சரியா வரைக்கும் அங்க இருக்கலாம். ப்ளீஸ் கம் ஆன். ப்ளீஸ் வாங்க. சரி போகலாம். ஓகே. முடிச்சுட்டு வாயா, நான் அங்கே இருக்கேன். ஓகே சார். டேய் கால் பண்ணுடா. ஓகே சார். வெல்கம் டு மை ஹோம். பி கம்ஃபர்டபுள். நான் ஃப்ரெஷ்னா பண்ணிட்டு வரேன். சாரி, ரொம்ப நேரம் தனியாக வெயிட் பண்ண வச்சுட்டேன். இட்ஸ் ஓகே. சரி, என்ன சாப்பிடுவீங்க? ஒன்றும் வேணாம், நான் கிளம்புறேன். அப்படிலாம் சொல்லாதீங்க, ஏதாவது சாப்பிடணும். இல்லை. ஓ, சொல்லுங்கண்ணே. கார் பிரேக் டவுன் ஆனால் உடனே என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? இவன் விட்டு எதுக்கு வந்த? சரி கிளம்பு, வெளில தான் இருக்கேன். வரேண்ணே. கார் வந்துருச்சு, நான் கிளம்புறேன். இருங்க போலாம். என்ன அவசரம்? நெக்ஸ்ட் டைம். 1 minute. என் வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, உடனே கிளம்புறீங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க என்ன கேட்டாலும் நான் தருவேன்.
முடியாதுன்னா என் கடனை எப்போ திருப்பி தரப்போற? உன் கடனை எப்படியா திருப்பி கொடுத்துறேன். அதுக்காக இந்த தியேட்டர்லாம் எழுதி கொடுக்க முடியாது. துரை, சிட்டியில் இவ்வளோ பெரிய இடத்த வச்சுக்கிட்டு ஓடாத இந்த தியேட்டர் இருந்து என்ன லாபம்? நான் ஒரு யோசனை சொல்கிறேன், கேட்குறியா? இங்கே நான் ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டுறேன். அதில் உனக்கு ஒரு செக்யூரிட்டி வேலை வாங்கி கொடுக்குறேன். வாழ்க்கை பூரா ஹாப்பியாக இருக்கலாம். என்ன சொல்கிற? முடியாது. இது எங்கள் அப்பா கட்டின தியேட்டர். அப்படியே தான் இருக்கும். சென்டிமெண்ட்டா? இவ்வளவு சென்டிமெண்ட் வாழ்க்கைக்கு உதவாத துறை. பணம் தான் தேவை. இன்னும் எவ்வளவு நாளைக்கு அந்த பணத்துக்காக என்னை வெயிட் பண்ண வைக்க போறேன்? விடுப்பா அவனை. நம்மளை வாட்ச் பண்ணுறோம். இவன் தியேட்டர் வேலை செய்கிற பையன் தான். பணத்தை எப்படியா செட்டில் பண்ணிடுறேன். எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. டைம்னா? ஒரு 2 மாசம் டைம் கொடு. நான் எப்படியா திரும்பி கொடுத்துட்றேன். இந்த இடம் இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இப்போ கொண்டு விட்டுட்டு போறேன். இல்ல ஏய் வாடா. யாருண்ணா அவங்க? இவங்கிட்ட வட்டி பணம் வாங்கி தான் நான் படம் எடுத்தேன். அந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியல. இந்த நாய்கிட்ட வாங்கின காசையும் திருப்பி கொடுக்க முடியல. அந்த பணத்துக்கு பதிலாக தியேட்டர் எழுதி கேட்குறான். நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த தியேட்டர் ஓடும். ஏம்பா இட்லி வந்து இருக்குதுப்பா, ஒரு 5 நிமிஷம் ஆகும். தோசை போட்டா எங்க ஒரு 50 ரூபாய் கொடுத்து ஆட்டோலேயே வந்துட்டேன். ஏன் நீ இப்படி கஷ்டப்படுத்துற? அந்த 50 ரூபாய் சேர்த்து வச்சு என்ன பெரிய ராஜகுமார் கட்டி கொடுத்துருக்கேன். என்னமாச்சு? நான் எடுத்துறேன். ரொம்ப ஸ்பீடாக போயிருந்தீங்களா? அதான் விழுந்துச்சு. தேங்க்ஸ். போலாமாம்மா? வலி குறையறதுக்கு பெயின் கில்லர் கொடுத்துருக்கேன். 2 டேஸ்க்கு ஒரு முறை வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கோங்க. டேக் கேர். தேங்க்யூ சார். ஏதாவது மெட்டல் கால் வந்துச்சா? இன்னைக்கு காலையில் ஒரு கால் வந்துச்சு. சார் மெட்ரல் கால் தான் அடிக்கடி வருதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ தேடி வந்து சார், பெரிய பெரிய ஃபிலிம் ஸ்டாருக்கெல்லாம் பணம் கேட்டு மெட்டல் கால் வருது ரொம்ப சாதாரண சார். என்ன சார் இவ்வளோ தூரம் நடந்திருக்கு? நாங்கள் பதட்டத்தில் இருக்கோம். நீங்கள் என்னமோ சாதாரணம்னு சொல்லிட்டு இருக்கீங்க. மிஸ்டர் விக்னேஷ், சுட்டவன் அடையாளம் காட்ட முடியுமா? ஷோ. ஓகே, சஸ்பெக்ட் லிஸ்ட்டை ரெடி பண்ணுறேன். வில் மீட். டேக் கேர். சார் வெளியில் கொஞ்சம் மீடியா பார்த்துங்க சார். நாங்கள் பின்னாடி இப்படியே போயிடுறோம். நீங்கள் கிளம்புங்க, நான் பார்த்துக்கிறேன். சார் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டு. இந்த இன்சிடெண்ட்டு அந்த ஹீரோயின் வீட்டில் தான் நடந்ததுன்னு வெளியில் சொல்லிக்க வேணாம் சார். தேவையில்லாத பிரச்சனைலாம் வரும். இப்போதைக்கு இந்த கேஸை பற்றி எதுவும் சொல்ல முடியாது. The case is under investigation. The heroine is not involved in the case. Any other questions? Sir, இதுக்கு அப்புறமா நீங்க மிஸ்டர் விக்னேஷ் செக்யூரிட்டி செக் பண்ணுவீங்க. Yes, we are taking care. You don't have to worry. ஓகே. ஹலோ சார். சார் நல்லா இருக்காரு சார். டேட் எல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் சார். நான் வீட்டுக்கு வரேன் சார். விக்கி, வெளியில் மீடியாலாம் இருக்காங்க. நம்ம பின்னாடி வழியாக போயிடலாம் வா. விக்கி போகலாம் விக்கி.